அம்மா கதை சொல்லும் சேனல். இது நிஜமல்ல கதை. கண்ணுங்களா, சீக்கிரமாக குளிச்சுட்டு வாங்க, ஸ்கூலுக்கு நேரமாகுதுல்ல. அம்மா, ஏற்கனவே நாங்கள் குளிச்சிட்டோம்மா. என்னது, குளிச்சிட்டிங்களா? சோப்பில் ஒரு துளி கூட ஈரமில்ல. அதுவாம்மா, பாட்டி சோப்பை போட்டு குடிச்சு விட்டாங்கம்மா. மாமியாரை பார்த்து, உங்களுக்கு அறிவே இல்லையா? உங்கள் சோப்பை போட்டு குடிச்சு விட்ருக்கீங்க. அதனால் என்னம்மா? அதனால் என்னவா? பிள்ளைங்களுக்கு அலர்ஜி ஆகாதா? ஏம்மா, என் பிள்ளைக்கெல்லாம் எந்த சோப்பையும் போட்டு குளிச்சு விட்டதில்ல. கம்மாயில் கிடக்கிற களிமண்ணை தேய்ச்சி தான் குளிச்சு விட்டேன். அவனுக்கு எந்த அலர்ஜியுமே வந்தது இல்லையே. அதான் களிமண்ணாகவே இருக்கார். எங்கள் பிள்ளைங்களுக்கு எந்த சோப்பையும் ஒத்துக்காது. அதனால் நாங்கள் பார்த்துக்குறோம். உபத்திரவம் செய்யாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு சும்மா ஒரு ஓரமாகவே உட்காருங்க. சரி தாய். குழந்தைங்களா, சிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? இல்லைம்மா. ஏன் எடுத்துக்கல? அதுவாம்மா, பாட்டி கடலை மிட்டாயும் இஞ்சி மிட்டாயும் கொடுத்தாங்க, அதை எடுத்து வச்சுருக்கோம். என்னது, கடலை மிட்டாயும் இஞ்சி மிட்டாயுமா? அதை தூக்கி குப்பையில் போடுங்க. இந்த ஸ்நாக்ஸை எடுத்துக்கோங்க. அம்மாடி, இந்த சிப்ஸ் எல்லாம் எண்ணெயில் போட்டு எடுத்திருக்காங்க. அந்த எண்ணெயை எத்தனை வாட்டி மாற்றாமல் போட்டாங்களோ அதை சாப்பிட்டா உடம்புக்கு செரிமான பிரச்சனை வரலாமா. கடலை மிட்டாயும் இஞ்சி மிட்டாயும் செரிமானத்துக்கும் நல்லா இருக்கும், உதவியாக இருக்கும், ரத்த ஓட்டத்தையும் சீராக்கும். இப்படியெல்லாம் எனக்கு கிளாஸ் எடுக்கிறத விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இஞ்சி மிட்டாயாம், கடலை மிட்டாயாம். நான் கொடுத்த சிப்ஸு வாங்கிக்காமல் அதை எடுத்துக்காமல் பாட்டி எதை கொடுத்தாலும் வாங்குவீங்களா? எதை கொடுத்தாலும் வாங்குவீங்களா? ஏண்டி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் அளவு வச்சுக்கிட்டு இருக்க? ஆமாம், எல்லாத்தையும் என்கிட்டயே கேளுங்க. ஏன்னா இங்கே இழிச்ச வாய் நான் மட்டும்தானே. எல்லாம் என் நேரம். ஏம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? திங்கிறத தின்னுட்டு ஒரு ஓரமாக பேசாமல் இருக்க வேண்டியதானே? இல்லைன்னா எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே? ஏம்மா என் உயிரை வாங்குறீங்க? குழந்தைகளை பள்ளியில் இறக்கி விட்டு வீட்டுக்கு வந்த பிறகு, அம்மாடி, நம்ம முத்துமாமா வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்களாம். நம்மளுக்கு அவங்க எவ்வளோ செய்முறை செஞ்சாங்கன்னு அம்மாவுக்கு தான் தெரியும். அம்மாவை எங்கே? பக்கத்து வீட்டில் யார் வீட்டுக்காச்சும் போயிருப்பாங்க, அங்கே போய் பாருங்கள். அப்படியா? நான் போய் பார்க்குறேன். பெரியம்மா, பெரியம்மா, அம்மா வந்தாங்களாம்மா? இல்லையே ஐயா, தங்கச்சி இங்கே வரலையே ஐயா. சரிங்க பெரியம்மா, நான் வர்றேன் பெரியம்மா. அடுத்ததாக, அத்தை, அத்தை, அம்மா இங்கே வந்தாங்களா? இல்லையே மருமகனே, அண்ணி இங்கே வரலையே. சரிங்க அத்தை, நான் வர்றேன். அடுத்ததாக, அத்தாச்சி, அத்தாச்சி, அம்மா இங்கே வந்தாங்களா? இல்லையே குழந்தனாரே, அத்தை இங்கே வரலைங்களே. சரிங்க அத்தாச்சி, நான் சித்தப்பா வீட்டில் போய் கேட்டுக்கிறேன். சரிங்க குழந்தனாரே. சித்தி, சித்தி, அம்மா இங்கே வந்தாங்களா? அக்கா இங்கே வரலையே தம்பி. இங்கேயும் வரலையா? அப்போ எங்கே தான் போயிருப்பாங்க? வீட்டிற்கு வந்து, ஏண்டி அம்மாவை எதுவும் சொன்னியாடி? யார் வீட்டுக்கும் அம்மா வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கே போனாங்களோ தெரியலையே. நான் ரோட்டோரமாக தேடி போய் அம்மாவை கூப்பிட்டு வரேன். அம்மா, அம்மா, எங்கேயாவது இருக்கீங்களா? எங்கே இருந்தாலும் வந்துருங்கம்மா. நான் ஏதாவது சொல்லியிருந்தா தப்பு தம்மா, என்னைய மன்னிச்சிருங்கம்மா. நீங்கள் இல்லாமல் நான் மட்டும் இல்லை, உங்கள் பேரன் பேத்தி கூட நிம்மதியாக இருக்க மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு திரும்புகிறான். தண்ணி, 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 தண்ணி. அம்மா, அம்மா, இந்தாங்கம்மா, தண்ணி குடிங்கம்மா. தண்ணீர் அருந்துதல். சாப்பிட்றீங்களாம்மா? வாங்கம்மா, பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது, சாப்பாடு வாங்கி தரேன்,
வாங்கம்மா சாப்பிட்லாம்மா. முதல்ல நீ வாங்க சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். ஐயா, எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா ஐயா? கண்டிப்பாக பண்ணுறேம்மா. முதல்ல சாப்பிடுங்கம்மா, அழாதீங்கம்மா, சாப்பிடுங்க. இன்னும் ஏதாவது வேணுமாம்மா? கேளுங்கம்மா, சாப்பாடு வாங்கி தரேன். போதும் ஐயா, வயிறார சாப்பிட்டேன். சொல்லுங்கம்மா, நீங்கள் யார், எங்கேருந்து வர்றீங்க, உங்கள் ஊர் எந்த ஊர்? அதெல்லாம் ஏதும் கேட்காதீங்க ஐயா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? கண்டிப்பாக செய்கிறேம்மா. என்ன உதவி செய்யணுமா? இங்கே கேபிஒய் பாலான்னு ஒரு தம்பி இருக்காராம். அவர் முதியோர் காப்பகம் நடத்துகிறாராம். அங்கே போய் என்னை விட்டுறீங்களா? மனதிற்குள் நான் தான் அந்த கேபிஒய் பாலான்னு அப்புறம் சொல்லிக்கலாம், இப்போதைக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்குவோம் என்று நினைத்து கொண்டு, சரி வாங்கம்மா, பாலாவோட அன்பகத்துக்கு கூப்பிட்டு போகிறோம்மா. நீங்களும் பாலா மாதிரியே நல்லவங்களாக இருக்கீங்க ஐயா. இந்த ஊரில் பாலா தம்பி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க போல். அப்படிங்களா ஐயா? ஆமாம்மா. தொடரும்.